அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகர் பற்றி சொல்லலான்ட்டு செவ்வாய்க்கிழமையாக இருக்கனால முருகர் பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு தான் லைவ் வீடியோ போட்டிருக்கேன். அவர் பண்ண அற்புதம் நிறைய இருக்குது. அதில் ஒரே ஒரு சாம்பிளுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். என்னோட சூழல் ஒரு நேரம் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழல். இந்த மாதிரி சூழலில் நிறையா பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறேன். சரிங்களா? மனநிலை அந்த மனநிலைக்கு போகுது. நம்ம இவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணணுமா, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மென்டாலிட்டிக்கு போகிறேன் நான். ஸோ அப்போ என்ன செய்கிறேன்னா முருகர்கிட்ட வேண்டுறேன், என்னை எப்படி நான் கூட்டுக்கோ, நான் என் உயிர் உன் கால் அடியில் விட்டுடணும், நான் எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி, இது சொல்லி அழுது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணுறேன். மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபோன் எடுத்து நான் பார்க்கும்போது, நீ திருத்தணிக்கு வா என்னை பார்க்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. திருத்தணிக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அதில் வருது. நான் அப்போ அதுக்குமே என்ன சொல்கிறேன், நான் எது ஒன்றுத்துக்குமே அனுமதி கேட்டுருவேன். என்ன தான் அதில் வந்தாலும் திரும்ப ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி அனுமதி கேட்டுருவேன். நீ என்னை வான்னு சொல்கிற, என்னோட உடலும் மன சூழல் எல்லாமே ஒரு இக்கட்டான சூழலில் இருக்குது. நான் எப்படி வர்றது? நான் அப்படி வரணும்னா எனக்கு எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனாக நீ பண்ணுவ அப்படின்னா யாரா என்னை கூப்பிடணும். அந்த வார்த்தை எனக்கு திரும்ப தெரியணும். இன்னொரு முறை எனக்கு அந்த வார்த்தை தெரியணும். இல்லை என் செவியில் விழணும். யாரா எனக்கு சொல்லணும். அந்த மாதிரியெல்லாம் நான் சொன்னேன். ஸோ அப்போ என்ன செய்கிறாங்க, சொல்லி நான் இந்த மாதிரி முருகர்கிட்ட சொன்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குலாம் எதிரில் இருக்க ஒரு அக்கா திருத்தணி போகிறோம், டூரு ட்ரிப்பு, நீ ஜாயின் பண்ணிக்கிறியா எங்களோட அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி, எனக்கு அப்பயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட சொல்லிட்டேன். அவங்க போனதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், நான் வரேன், உன் கால் பாதத்தை பார்த்த அந்த நிமிஷம் என் உயிர் பிரிஞ்சிடணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதுக்குமே ஒரு சிம்டம்ஸ் நான் கேட்டேன். அந்த சிம்டம்ஸ் அவங்க கொடுத்தாங்க. ஓகேவாயிடுச்சு. நான் கிளம்பிட்டேன். அங்கே போகிறோம், திருத்தணியில் க்யூவில் நிற்கிறோம். பார்த்திங்கன்னா வள்ளி தனியாக ஒரு தனி சன்னதியில் இருப்பாங்க, நடுவில் முருகர், அதுக்கப்புறம் இந்த பக்கம் தெய்வானை இருப்பாங்க. அது ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்காதாங்க, தனித்தனியாக இருக்க மாதிரி பார்ட்டிஷன் பண்ண மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக முருகரை மட்டும் பார்த்துட்டு தெய்வானையை பார்த்துட்டு வெளியில் போகிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த பக்கம் வள்ளி இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வள்ளி மேலே ரொம்ப ரொம்ப ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, வள்ளின்னா அவ்வளோ ஒரு இஷ்டம். வள்ளியை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் பார்த்துட்டு தான் வருவேன், நீங்கள் போங்க நான் வந்துடுறேன். குரல் கொடுக்குறவங்க போயிட்டே இருக்காங்க. சரி, நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வள்ளியை பார்க்குறேன். வள்ளியை பார்த்துட்டு அடுத்த செகண்ட் முருகர் கிட்ட வர இருக்க என்னோட பிரார்த்தனை நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதை மறந்தும் போயிட்டேன். முருகர் கிட்ட வர போகிறேன். ஆக்சுவலாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம், ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வருவோம். ஒரு தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா இறைவனா இறைவியை முழுசாக அழகாக முகம் கை கால் அப்படியே அழகாக பார்த்துட்டே வருவோம். நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நம்ம அந்த மாதிரி தான் தரிசிச்சுட்டு வருவோம் இல்லையா? அப்படி தான் பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன செய்கிறேன், நான் வள்ளியை பார்த்துட்டு முருகர் கிட்ட வர அந்த கணம் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பக்தர்கள் அடிச்சுக்கிறாங்க. அவ்வளோ நல்லா அவ்வளோ க்ரௌடு அழகாக போயிட்டுருக்கு க்யூவு. திடீர்னு அந்த இடத்துல அடிச்சுக்கிறாங்க. அடுத்து நான் முருகரை பார்த்தாகும். அவங்க 2 பேர் அங்கே சண்டை போட்டுக்கும், ஒருத்தர் இடிச்சுக்கிட்டதுனால என்னாச்சு, அடிச்சே சண்டை போட்டாங்க. ஒரு பக்தர் இன்னொரு பக்தரை அடிச்சிட்டாரு. உன் கை என் மேலே பட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் அனுப்புகிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் வரேன்,
முருகரை பார்க்குறேன், ஜஸ்ட் ஃபேஸை மட்டும்தான் பார்த்தேன், பாதத்தை பார்க்கவே முடியல. பாதத்தை பார்த்தா தானே அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார். அவர் பாதத்தை பார்க்கல நான். ஏன்னா ஜரிகண்டி மாதிரி சீக்கிரம் போங்க அப்படின்றாரு சொல்கிறாங்க. அப்படியே வள்ளியை பார்த்தாச்சு, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் முருகரை தரிசிச்சாச்சு. உடனே வந்து தெய்வானியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த வேன் ஏறினதுக்கப்புறம் ஏறி கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சோமே, அவர் கால் பாதத்தை பார்க்கும்போது நம்ம உயிர் பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சோமே. அவர் பாருங்க, என்னை வரவும் வச்சுட்டாரு. நான் சொன்ன பிரார்த்தனையை செய்யறேன்னு சொல்லி வர வச்சுட்டாரு. ஆனா அவரை நான் தரிசிக்கணுன்றது அவரோட எய்மு. அதை தான் அங்கே இது பண்ணியிருக்கிறாரு. பட் என்னோட பிரார்த்தனை அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை அந்த இடத்துல அந்த மாதிரி செய்யாத அளவுக்கு, நான் அந்த நிகழ்வு நடக்காத அளவுக்கு அவர் வந்து மாற்றி அனுப்பிட்டார். எனக்கு அது மறந்தும் போயிடுச்சு. இது வந்து என்னால் அந்த நேரம் அதோட உணர்வே வேறங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கவுங்க வணங்குற இறைவனை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் அற்புதங்கள் நடந்திருக்கும். சின்ன விஷயம்னாலும் அதோட உணர்வுகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை இன்னைக்கு நான் பகிரணும்னு நினச்சேன். இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி அற்புதங்கள். அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது நான் பகிர்றேன். ஓம் சரவண பவ. நன்றி.